சபரிமலை கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்த கனகதுர்காவும் பிந்துவும் அதற்காக காவல்துறை ஒத்துழைப்போடு ஒரு வாரமாக திட்டமிட்டு காத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 44 வயதான கனகதுர்கா உணவுப் பொருள் பொது விநியோகத்துறை ஊழியராகவும் 42 வயதான பிந்து கல்லூரி பேராசிரியையாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் இருவரும் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி சபரிமலை கோயிலுக்கு செல்ல முயற்சி செய்த போது போராட்டக்காரர்களின் எதிர்ப்பால் திருப்பி அனுப்பப்பட்டனர். மீண்டும் சபரிமலை செல்ல விருப்பம் தெரிவித்த கனகதுர்கா பிந்து இருவருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க முடிவு செய்த காவல்துறை அதற்கான திட்டம் வகுத்தது. இருவரும் பெண் காவலர்களின் பாதுகாப்போடு ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். வேறு யாரையும் அவர்கள் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. இந்த திட்டத்தின் பொறுப்பாளராக கோட்டயம் எஸ்பி ஹரிசங்கர் நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் கேரள உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியை கேட்டபோது அடுத்த உத்தரவு வரும் வரை காத்திருக்க அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி புத்தாண்டு அன்று மாலையில் இரு பெண்களும் சபரிமலை செல்ல உரிய பாதுகாப்பு வழங்கும்படி கேரள அரசு உத்தரவிட்டது. உளவுத்துறை டிஐஜி உட்பட சில முக்கிய அதிகாரிகள் 20 காவலர்களிடமும் இந்த பணி ரகசியமாக ஒப்படைக்கப்பட்டது. சன்னிதானம் உள்ள பகுதிக்கு கனகதுர்காவும் பிந்துவும் நள்ளிரவில் 20 காவலர்களின் பாதுகாப்போடு டிராக்டர் செல்லும் பாதையில் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கருப்பு உடையில் தலையை சுற்றி சால்வை அணிந்தபடி கோயில் ஊழியர்கள் செல்லும் பாதை வழியே வேகமாக சென்ற அவர்கள் சரியாக அதிகாலை 3:38 மணிக்கு ஐயப்பனை தரிசித்துள்ளனர். 5 நிமிடத்தில் ஐயப்பனை தரிசித்துவிட்டு அதே வழியில் வெளியேறி சென்றுள்ளனர். உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி சபரிமலைக்கு செல்லும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று கேரள அரசு ஏற்கனவே கூறியிருந்தது. அதன்படி சபரிமலைக்கு 2 பெண்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் சாதனை புரிந்துள்ளார்.